வணக்கம். நாகர்கோவில் அருகே திருப்பதி சாரம் கீழமூர் அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவர் பொன்னப்பன். இவருடைய சகோதரர் திருவாழி மாரப்பன், திருவாழி மார்பன். பேரே நாகர்கோவில்காரங்க பேர்லாம் வாயிலே நுழைய மாட்டேங்குது. திருவாழி மார்பன். இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. இவங்க அண்ணன் தம்பிக்குள்ள நிலப்பிரச்சனை இருந்திருக்கு. எப்படியுமே வளர்ந்துட்டாங்கன்னா அண்ணன் தம்பிங்கிறது பங்காளி ஆகிடுவாங்க, அப்படி ஆகிடும். இந்த நிலப்பிரச்சனை சம்மந்தமாக நாகர்கோவில் சிவில் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு. நிலப்பிரச்சனைனாலும் சிவில் கோர்ட்டில் தான் கேஸ் நடக்கும். கேஸ் நடந்துட்டுருக்க போது இந்த வழக்கை பொன்னையனுக்கு ஆதரவாக வாதாடுகிற வழக்கறிஞர் யார் அப்படின்னா கிறிஸ்டோஃபர் சோஃபி அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர். இந்த வழக்கறிஞர் தான் பொன்னையாவுக்கு ஆதரவாக கோர்ட்டில் வாதாடுறார். இந்த வழக்கறிஞரை ஏற்பாடு பண்ணி கொடுத்தது பொன்னையா, அதாவது பொன்னையாவுடைய பையன் இசக்கிமுத்து. அவர் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு இந்த சோஃபி அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர். சிவில் கேஸுன்றனா அது எப்போவுமே கிரிமினல் கேஸுக்கும் சிவில் கேஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. சிவில் கேஸு ஒரு வாய்தா 6 மாதம் ஒரு முறை, 3 மாதம் ஒரு முறை போடுவாங்க. கிரிமினல் கேஸ் அப்படி கிடையாது. 10 நாளைக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை போட்டுக்கினே இருப்பாங்க. சிவில் கேஸ் இழுத்துக்கினே போகும், வருஷ கணக்கு. அது எப்போ முடியுன்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி இந்த பொன்னையாவுடைய வழக்கம் இழுத்துக்கினே போயிருக்கு. நீதிமன்றத்தில் வாய்தான்னு போய்கினே இருக்கு. இந்த நிலப்பிரச்சனை வழக்கு குறித்து வழக்கறிஞர் பொன்னையாவிடம் இவர் கிறிஸ்டோபர் சோஃபி ஏகப்பட்ட பணம் வாங்கியிருக்கார். லட்சக்கணக்கில் பணம் வாங்கிட்டார்னு வச்சுங்களேன். நிலம் எவ்வளோ வேல்யூ உள்ளதுன்னு யாருக்கு நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அவர் லட்சக்கணக்கில் பொன்னையாக்கிட்ட பணம் வாங்கியிருக்கார். ஆனாலும் பிரச்சனை சேர்ந்த பாடு இல்லை, வழக்கு முடிஞ்ச பாடு இல்லை. அதுக்கப்புறம் அந்த நிலம் குறித்து டாக்குமெண்ட் எல்லாமே கிறிஸ்டோபர் சோஃபி தான் வச்சுருக்கார், வக்கீல் தான் வச்சுருக்கார். இவங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் இவங்க ஏன் வக்கீல்கிட்ட கொடுக்கணும்? கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல. இப்படி வழக்கு ஏன் இவ்வளோ காலதாமதமாக போயின்னு இருக்கு, இழுவையில் இருக்குது அப்படிங்கிறது பொன்னையாவுடைய பையன் இசக்கிமுத்துக்கு ரொம்ப சந்தேகம் வந்திருக்கு. ஏன் இந்த மாதிரி இழுத்தடிச்சிக்கினே போகுது அப்படின்னு டவுட் வர போய் இவருக்கு டவுட்னா நம்ம வக்கீல் மேலேயே டவுட் வந்துடுச்சு. அவருக்கு வழக்கறிஞர் சோஃபி மேலேயே அவருக்கு இசக்கிமுத்துக்கு டவுட் வந்துடுச்சு. இப்போ இசக்கிமுத்துவும் சோஃபியும் வாக்குவாதம் ஆகுது. ஏன் இவ்வளோ பணம் வாங்குறீங்க, இவ்வளோ செஞ்சுருக்கீங்க, நீங்கள் டாக்குமெண்ட்டை எங்களுடைய நிலத்தினுடைய டாக்குமெண்ட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. வழக்கறிஞர் கொடுக்க மறுத்திருக்கார். கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார். அவங்களுடைய டாக்குமெண்ட்டை கொடுத்துட வேண்டியது தானே வக்கீல்கிட்ட கொடுத்தது தப்பு. முதல்ல ஏன் கொடுக்கணும் டாக்குமெண்ட்டை? சரி, அவங்க கேட்குறாங்க, கொடுத்துட வேண்டியது தானே. வழக்கறிஞர் டாக்குமெண்ட்டை கொடுக்கல. அதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த வக்கீல் என்ன பண்ணிக்காரு, இசக்கிமுத்து வீட்டுக்கு போயிருக்கார். இசக்கிமுத்து வீட்டுக்கு போயிட்டு ஏதோ போயிருக்காரு. இசக்கிமுத்து இல்லை, அங்கே ஒய்ஃப் இருந்திருக்காங்க. இவர் அமைதியாக வந்துட வேண்டியது தானே. ஒய்ஃப் இல்லை, பெண்கள்கிட்ட என்ன பேச வேண்டியது இருக்குது? இவர் என்ன பண்ணியிருக்காரு, எக்கத்தாளமாக பேசியிருக்காரு. சில வார்த்தைகள், தடித்த வார்த்தைகளால் பேசியிருக்கார், கெட்ட வார்த்தைகளாக பேசியிருக்காரு. அந்த அம்மாவுக்கு தாங்க முடியல. நீங்கள் போங்க, வீட்டுக்காரங்க பேசிங்க சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. இசக்கிமுத்து வேலையிலேருந்து வந்த உடனே சொல்கிறாங்க, என்னங்க இந்த வக்கீல் வந்தார், ரொம்ப ஏடாகூடமாக பேசிட்டு போகிறாரு, ரொம்ப தகாத வார்த்தைலாம் பேசிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே ஏற்கனவே இந்த சோஃபி மேலே இசக்கிமுத்து பயங்கர காண்டில் இருக்கார், எரிச்சலில் இருக்கார். இந்த எரிச்சலில் இதை கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி தூபம் ஏற்றுன மாதிரி சத்தம் போட்டு போனார்னோடனே இன்னும் கொஞ்சம் ஏறிச்சு. இசக்கிமுத்துக்கு கோபம் கடுப்பாகி போச்சு வக்கீல் மேலே. அந்த ஆள் ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இசக்கிமுத்து என்ன பண்ணுறாரு, சரி ஓகே நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் வீட்டுக்கு போகிறார் இசக்கிமுத்து. வக்கீல் வீட்டுக்கு போயிட்டு என்ன பேசிட்டான்னு தெரியல, சமாதானமாக பேசி கூட்டின்னு வந்துட்டார். சரி நடந்துருக்கட்டும், நீங்கள் வாங்க நம்ம கொஞ்சம் சரக்கு போடலாம்
அப்படின்னு சொல்லி கூட்டின்னு வந்தோடனே வக்கீலும் அப்படியே போதையில் மயங்கி வந்துட்டார். வந்தவர் என்ன ஆச்சுன்னா, நம்ம பாட்டில் கட்டு எல்லாம் வாங்கிக்கின்னு ஒரு குளக்கரை ஓரமாக வந்துட்டார். அதாவது எந்த குளத்தர்னா, பீமநகரி சத்திரன் குளம். அந்த கரை ஓரத்தில் 2 பேரும் உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு சாப்பிட்றாங்க. மது அருந்துகிறார்கள் இருவரும். எப்போவுமே மது என்ற அரக்கன் ஏறிவிட்டால் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. எதுக்கு கூட்டினோம்? இப்போ சாதாரணமாகவே ஒருத்தன் கொலை பண்ண போகிறான், தகராறு பண்ண போகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் மது அருந்துடுவாங்க. ஏன்னா மது அருந்தினால்தான் தான் என்ன செய்கிறோன்றது தெரியாது, பயம் வராது, தெளிவாக இருப்பாங்க. ஒருத்தன் கொலை பண்ண போகும்போது கூட அந்த பயம் உணர்வு இருக்காது. அதனால தான் எப்போவுமே கொஞ்சம் போட்டுப்பாங்க. அந்த காரணத்துக்காக தான் இவர் மது அருந்திருக்காரு நம்ம இசக்கி முத்து. இது தெரியாத இந்த வக்கீலும் கூட போயிட்டார். போதை ஏறின உடனே இசக்கி முத்து என்ன பண்ணுறாரு, கத்தியை வச்சு போடுறார். போட்டு கண்டாந்துருந்தமாக சோஃபியை வழக்கறிஞரை வெட்டி போடுறார். வெட்டி போட்டுட்டு அவர் வச்சிருந்த ஓட்டுன்னு வந்த 2 வீலரில் இருந்து பெட்ரோலை எடுத்து வழக்கறிஞர் சோஃபி மேலே ஊற்றி தீ வச்சு கொளுத்திட்டார். அது பாதி வெந்தும் பாதி வேகாமனே கறிக்கட்டி ஆகிப்போச்சு. அதன் பிறகு தலைவன் இசக்கி முத்து தலைமறைவு. சரி, போலீஸ் பாடியை என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலாக அவங்க பண்ணுற வேலை தான். ஹாஸ்பிட்டல் காமிச்சிட்டு எல்லா வேலையும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம இசக்கி முத்து விஓகிட்ட சரண்டர் ஆகிறார். எப்போ வர்றாரு, அன்றைக்கி நடந்த அதுக்கு அடுத்த நாள், அதாவது நவம்பர் 7ஆம் தேதி விஓகிட்ட சரண்டர் ஆகிறார். நான் தான் மர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவர் விஓ என்ன பண்ணுறாரு, காவல்துறைக்கு முறையாக இந்த தகவலை சொல்லி காவல்துறையை வர வச்சு காவல்துறையினர்கிட்ட இசக்கி முத்துவை ஒப்படைக்கிறாங்க. காவல்துறையினர் விசாரித்து இசக்கி முத்துவை ரிமாண்ட் பண்ணுறாங்க. எப்போவுமே வக்கீல் வழக்கறிஞர் அப்படின்னு வந்துட்டால், உங்கள் கிளைண்ட்டு உங்கள்கிட்ட வந்தாங்க அப்படின்னா நீங்கள் கிளைண்ட்டாக தான் பார்க்கணும், தொழிலாக தான் பார்க்கணும். கிளைண்ட்டுக்கிட்ட 10,000 ஃபீஸ் வாங்கினீங்களா, அந்த ஃபீஸை வாங்கிங்கன்னா அதுக்கு தர்மத்து நிலைநாட்டி நீங்கள் கோர்ட்டில் வாதாடணும். அதுதான் வக்கீலுடைய வேலை. அதுக்கப்புறம் அவர் கூட தண்ணி அடிக்கிறது, அவர் கூட போய் சாப்பிட்றது, கும்மாளம் போடுறது, இதெல்லாம் வச்சிக்கவே கூடாது. அது தொழிலுக்கு சரியானது அல்ல. நீ வக்கீலாக இருக்கணும், நம்மக்கிட்ட வந்த கிளைண்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒழுங்காக இருக்க முடியும். அதை மீறி நீங்கள் பழகுனீங்கன்னா மரியாதை இல்லாத போயிடும், தொழிலுக்கு கௌரவம் இல்லாத போயிடும், எல்லாமே செதஞ்சு போயிடும். அப்படி செதஞ்சு போனது தான் இது. டாக்குமெண்ட்டை எதுக்கு இவர் வாங்கினாருன்னு தெரியல. இவங்க ஏன் அவங்ககிட்ட டாக்குமெண்ட் கொடுத்தாங்கன்னு தெரியல. டாக்குமெண்ட் கேட்டால் கொடுத்துட வேண்டியதானே. ஏதோ எதிர்த்தரப்பு கூட கை கோர்த்துக்குன்னு இவர் டைம் டிலே பண்ணியிருக்காருன்ற மாதிரி சந்தேகம் வந்துடுச்சு இசக்கி முத்துக்கு. அதனால தான் இந்த மாதிரி நடந்து போச்சு. ஏன் இதெல்லாம் நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, வக்கீல் தொழிலை சரியாக பண்ணணும். நீங்கள் ஃபீஸ் என்ன, கிளைண்ட்டுக்கிட்ட கரெக்டாக பேசணும். அதே மாதிரி கிளைண்ட்டும் வக்கீல்கிட்ட இவ்வளோ தாங்க தர முடியும், என்னால் இவ்வளோ தான் முடியும்னு பேசிக்கணும் கரெக்டாக. அது இல்லாமல் வழவழா குழான்னு போயிட்டு நினச்சாப்பெல்லாம் காசை கொடுத்துக்கணும், அவரு கேட்க இவங்க கொடுக்க அப்படியே போனால் அது வக்கீல் தொழிலுக்கு சரியான ஆகாது. அது அசிங்கமாக தான் போய் முடியும். இந்த பாருங்கள், கொலையில் போய் முடிச்சு போச்சு. வக்கீலாக இருக்கணும், அவங்களுடைய தொழிலை ப்ராப்பராக செய்யணும், அவங்ககிட்ட வாங்கின ஃபீஸுக்கு கரெக்டாக வேலை பார்க்கணும். அதுதான் வக்கீலுடைய தொழில். அதே மாதிரி அது தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி கண்ணியம் குறைவாத எதிர்பார்ட்டிக்கிட்ட போய் நம்ம மெர்ஜ் ஆகிடக்கூடாது. நம்ம கிளைண்ட்டுக்காக தான் உயிரை கொடுத்து வேலை பார்க்கணும், அந்த தர்மத்தை காப்பாற்றணும். அந்த தர்மத்தெல்லாம் மீறினீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியில் உங்களை சந்திக்கிட்டேன். நன்றி, வணக்கம்.